அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அடுத்தபடியாக இந்நூலின் ஆசிரியர் ஆயிரம் பொன் அரவிந்த் அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கடந்த ஜூன் மாதம் பிழைத்தது பட்டாம்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு புக் வெளியிட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் அரவிந்த். நான் சேலம் நேட்டிவ். இப்போ கொச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எர்ணாகுளம். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்த கவிதையை புக்காக பண்ணி வெளியிடலான்னு சொல்லிட்டு தான் நான் பிழைத்தது பட்டாம்பூச்சி வெளியிட்டோம். இது என்னோட 2வது புக்கு. டைட்டிலுக்கான காரணம் மேபி ரமேஷ் சொல்லிட்டாரு. ரமேஷ், தேங்க்யூ. பட் அந்த டைட்டில் நீங்கள் அந்த 90ல் பிறந்தவன் அந்த பையன் கல்யாணத்துக்காக இருக்கான்றதை பார்க்கறத விட்டுட்டு மற்ற விஷயங்களுக்காக பாருங்களேன். நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது கையில் ஒரு குழந்தை வச்சுருப்போம். மேபி பஸ் ஸ்டாப்பில் ஒரு குழந்தை நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கலாம். அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். பட் ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த டைட்டில் புரியாது. அதே மாதிரி இப்போ ஒருத்தங்க ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒருத்தர் திரும்ப காரில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, நடந்து போகிறவரை பார்த்தா அவங்களாம் நடக்கிறாங்க, நமக்கு கால் இல்லை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த ஏக்கம் எல்லாத்துக்கும் இருக்கு. இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நான் எழுதியிருக்கிறது ரமேஷ் சொன்ன மாதிரி கல்யாணம் விஷயத்துக்காக தான் நான் எழுதியிருக்கேன். மெயினாக இதில் நிறைய விஷயங்கள், என்னோட அனுபவங்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அனுபவங்கள், ஸோ எல்லாமே கலந்து எழுதியிருக்கேன். வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை என்ன சொல்றது, அந்த பாப்பா சொன்ன மாதிரி டோன்ட் ஜட்ஜ் புக் பை கவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது நம்ம சொல்லுவோம், ஆனால் எத்தனை பேர் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்றோன்றது தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம சும்மா கேஷுவலா ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவோம். முக்கியமா இந்த திருமண வரன் தேடுறதுல பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா எல்லாருமே ஈவன் நமக்கு ஜாதகம் எல்லாம் சரியா இருக்குன்னு வந்தாலே நம்ம வாங்கி பார்க்கறது போட்டோ. பட் போட்டோ வச்சு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. போட்டோ பார்த்து பிடிச்சிருக்கேன்னு கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு கஷ்டப்படுறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஏதோ அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம மனசுக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த காலத்துலலாம் அப்படி கல்யாணம் பண்ணலையே, அப்பா அம்மா சொன்னதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதை நான் ஒத்துக்கிறேன். டெக்னாலஜின்ற ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு கையில இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் போதும். இதுக்கு விளக்கம் யாருக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கையில இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் வச்சுட்டு எங்கேயோ இருக்கிற யாருக்கிட்டையும் நம்ம பேசுறோம், என்ன பேசுறோம்னு தெரியாது. இப்போ இங்க கூட யாராவது பேசிட்டு இருக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எத்தனை பேர் டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம சும்மா அப்பா அம்மா சொன்னாங்கன்றதுக்கோசரம் அவங்களுக்கோசரம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டு பி ஃப்ராங்க், அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் வாழ போறது நம்ம சூஸ் பண்ணணும். அதே சமயத்துல அப்பா அம்மாவோட அந்த மரியாதை, அவங்களோட கௌரவத்தையும் காப்பாற்றணும். இது 2 விஷயம் தான் நான் ஃபோக்கஸ் பண்றது. அதுக்காக தான் இந்த புக் எழுதியிருக்கேன் பிரைமர்லி. அண்ட் சொன்ன மாதிரி, ரமேஷ் சொன்ன மாதிரி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்ற அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. மனசுல இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ற அளவுக்கு எல்லாமே நான் டைரி எழுதுவேன். ஸோ இதுல ஒரு 7 நாள் ஸோ இன்னொருத்தர் நமக்கு ஒருத்தரை பத்தி தெரியணும்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் இல்லைங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொலீக்ஸா இருந்தால் தான் நமக்கு அவங்களை எப்படின்றது தெரியும். பட் ஆனால் நம்ம ஒரு வரன் தேடுறோம் அப்படின்னா நம்ம நிறைய கொஸ்டின் கேட்போம். அவங்க எப்படின்னு தெரியலையே, அவங்களோட கேரக்டர் என்ன இருக்கும் அதுன்ற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். பட் ஆனால் அவங்க கூட பழகி பார்த்தாதான் நமக்கு என்ன எப்படின்றது புரிய வரும். ஸோ அந்த ஒரு கான்செப்டை மையமா வச்சுதான் ஒரு பட்டாம்பூச்சி அந்த ஒரு பையன் கூட ஒரு 7 நாள் டிராவல் பண்ற மாதிரி இந்த புக்கை நான் எழுதியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தர் கூட அவங்களுக்கே தெரியாம இருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரிஞ்சிடும் ஆஃப்கோர்ஸ். ஸோ அந்த ஒரு கருத்தை மையமா வச்சுதான் இந்த புக்கை எழுதியிருக்கேன். அதுக்கு நடுவில் நான் எழுதின கவிதைகளும் ஒரு சிலது அந்த புக்ல இருக்கு. ரமேஷ் சொன்ன மாதிரி இந்த புக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா இதை படிச்சுட்டு ஒரு சிலர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சைமன் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விழா, புத்தக வெளியீட்டு விழா மட்டும் இல்லை, அதை தாண்டி நம்ம குமிழ்முனை புத்தக வண்டி நடத்திட்டு இருக்காங்க. வண்டியில புக்ஸ் வச்சுட்டு டெய்லியும் காலேஜ் முன்னாடி இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். நான் சைமன் அண்ணா தெரிஞ்சுக்கிட்டது இன்ஸ்டாகிராம்ல தான். வேற எந்த பப்ளிஷர், எனக்கு நிறைய பப்ளிஷர்லாம் இருப்பாங்க, கன்சல்ட் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை. சைமன் அண்ணா பார்த்தேன், வண்டியில புக் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கான்செப்ட் பிடிச்சது, அவ்வளோதான். அண்ணாக்கிட்ட புக்கு கொடுத்தேன், பண்ணலான்னாங்க. அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு சொன்னேன், நம்ம எல்லாம் பேசி லான்ச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருந்தது. அது புத்தகம் ரிலேட்டடாகவும் இருந்தது, ஈவன் ஜென்ரலாகவும் இருந்துச்சு. மற்றபடி அவ்வளோதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த புத்தகம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்கி படிச்சு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.
போ கூட்டம் போகாத. போ போய் வேலை வட்டியா பாரு. போய்கிட்டாரு.